அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த கல்லூரியின் ஃபவுண்டர், கல்வி காவலர் நெசவாள நேசன், உத்தியோக ரத்னா சுத்தானந்தன் அவர்களின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். இன்று நம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கும்கி புகழ் கவிஞர் நடிகர் திரு ஜோஸ் மல்லூரி அவர்களை நம் கல்லூரிக்கு வருக என வரவேற்கிறேன். 1984ஆம் ஆண்டான இந்த கல்லூரி பாலிடெக்னிக்காக ஆரம்பிக்கப்பட்டது. கிராமப்புற மாணவர்களை ஏன் இன்ஜினியர் ஆகக்கூடாது என்று நினைத்த தேஸ் அவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரியை 2000ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் கல்லூரியாக மாற்றினார். அப்பொழுதெல்லாம் பணக்காரர்கள் மட்டுமே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் என்ற காலகட்டம். அதை மாற்றியமைத்தவர் தேலவி தேஸ் அவர்கள். உங்கள் வாழ்க்கையை 4 கட்டமாக பிரித்து கொள்ளுங்கள். முதல் பருவம் குழந்தை பருவம், அது உங்களுக்கு முடிந்துவிட்டது. 2ஆம் பருவம் மாணவ பருவம். உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாகக்கூடிய காலகட்டம் இது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள், என்ன மார்க் வாங்குகிறீர்கள், என்னென்ன கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறீர்கள், மிகச்சிறப்பான அம்சம். இன்ஜினியரிங் படித்தவுடன் நல்ல வேலை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் துறையில் வேல்யூ ஆடட் கோர்சஸ் கட்டாயமாக படிக்க வேண்டும். அதற்கு நாங்களே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் படிக்கும் படிப்பு, அதனால்தான் கிடைக்கும் வேலையே உங்கள் வாழ்க்கையின் 50 வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் திசை திருப்ப பல மீடியாக்கள் இருக்கின்றன. அவற்றெல்லாம் சிக்காமல் நீங்கள் உங்கள் படிப்பு என்று இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை செல்ஃபோனை அதிகம் பயன்படுத்தாதீர்கள். இந்த 4 வருட படிப்பை தவிர வேறு எதிலும் நாட்டம் செலுத்தாமல் இருந்தால்தான் மீதி உள்ள உங்கள் வாழ்நாள் சிறப்பாக அமையும். தன்னம்பிக்கை, உழைப்பு, துணிவு இருந்தால் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். நம் கல்லூரியில் நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளது. ஆனால் இந்த விடத்துக்கு தேவையான வசதிகளை அப்டேட் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களை தோழர்களுடன் பழகுகிறார்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பல மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். கல்வி ஒழுக்கம் மட்டுமல்லாது உடல்நலம் முக்கிய அம்சமாக இணைக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோம். நம் கல்லூரியில் கல்வியும் ஒழுக்கமும் 2 கண்களாக பாவிக்கப்படுகிறது. ஒழுக்கமுள்ள கல்வியே மிகச்சிறந்த கல்வி என்பதில் உறுதியாக இருக்கிறோம். வாழ்க்கையை புரிந்து கொள்ள நல்ல பல புத்தகங்கள் இருக்கின்றன, அவற்றை படியுங்கள். இன்டர்நெட்டில் பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை பாருங்கள். வேண்டாதவற்றை தவிருங்கள். எங்களை பொறுத்தவரை நம் கல்லூரி மாணவிகள் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் ஒரு வேலையுடன் வெளியேறும் என்பதே எங்கள் நோக்கமாகும். அதற்காக ஒத்துழைக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். Thank you.